தன்னை அடையாற்றில் இருந்து தாம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமார். குமார், வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் நிக்கிதா. சென்னை சோழிங்கநல்லூர் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதில் பயணித்த 20 நபர்களில் 15 நபர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அதாவது சென்னை அடையாறில் இருந்து தாம்பரம் நோக்கி தடம் எண் 99 அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. சோழிங்கநல்லூர் செம்மறி சாலையில் சென்று கொண்டிருந்த போது தரைப்பாலம் மேலே சென்ற போது எதிரே லாரி வந்ததால் சாலை ஓரம் சென்ற போது எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக ஓட்டுநர் தெரிவித்துள்ளார். பேருந்தில் இருந்த 20 நபர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விபத்தில் சிக்கிய 20 நபர்களையும் பத்திரமாக மீட்டனர். அதில் 15 நபர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் 6 ஆம்புலன்ஸ்கள் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு விபத்தில் சிக்கிய அரசு பேருந்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சோழிங்கநல்லூர் அருகே 20 பயணிகளுடன் பயணித்த அரசு பேருந்து சதுப்பு நிலத்தில் கவிழ்ந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிக்கிதா, தன்னை அடையாற்றில் இருந்து தாம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் குமார்.